சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். தேவ மகிமை வெளிப்படணும்னா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா கல்லை எடுத்து போடுங்க. ஹலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ராஜாதி ராஜாவும் ஆராதனை உமக்கு, ஆராதனை கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை சொல்லிக்கிற தங்கமே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை எழுக்குத்து விளக்கே எழுக்குத்து விளக்கே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசு மங்காத வைரமே, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ பரிசுத்தமோ சத்தியம் தாவீதின் திறவுகோல், பரிசுத்தமோ சத்தியம் தாவீதின் திறவுகோல் உடையவர். கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை நவரத்தினங்களிலும் மேலான இயேசுவே உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவை வாழ்க, வாழ்க, நீங்க வாழ்க, நீங்க வளருங்க, ஆயிரம் ஆயிரமான ஜனங்களை ரட்சிங்க, கோடி ஜனங்களை ரட்சிக்கிறவரே நீர் வாழ்க, நீர் வாழ்க. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல். ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி
பாருங்க, எங்களுக்கு இவ்வளவாய் அற்புதம். நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். ஓ தந்தையை போல் தோள்களிலே, தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். எங்கள் ராஜாதி ராஜா எங்களுக்கு செய்த நன்மை, எங்கள் ஜீவனை அருமையாய் எண்ணினீரே. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். ஓ கண்ணீரோடு நன்றி சொல்லி, ஓயாமல் துதிக்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி, ஓயாமல் துதிக்கிறேன். ஓ நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். ஓ நித்தம். எத்தனை கடல் பிரச்சனை எங்களை விடுவித்தீ. பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. எல்லாரும் கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, நன்றி ஹல்லேலூயா. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் மகிழ்ச்சி. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது. களி கூர்ந்து மகிழ கடவோம். நமக்கு மகிழ்ச்சி தந்திருக்கிறார். பணத்தினால வந்த மகிழ்ச்சி அல்ல, இது அபிஷேகத்தினால் வந்த மகிழ்ச்சி, தேவ அன்பினால் வந்த மகிழ்ச்சி, ரட்சிப்பினால் வந்த மகிழ்ச்சி. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். யாராவது உம்முன்னு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்போ ஒரு பாட்டு பாட போறேன். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. 1 2 3 4. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இந்த உலகத்தில் என்ன கொண்டு போறோம்? ஒண்ணும் கொண்டு போனதில்லை. வெறுங்கையாய் வந்து வெறுங்கையாய் தான் போகிறோம். பூமியில இருக்கிற நாட்கள் கர்த்தர் ரட்சிப்பை நினைத்து சந்தோஷப்படுவோம், அபிஷேகத்தை நினைத்து சந்தோஷப்படுவோம், சத்தியத்தை மேய வச்சிருக்கிறார், சந்தோஷப்படுவோம். நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் கைத்தட்டி காண்கிறார். 7 கண்களை வைத்து ஆகாரா பேர் சொன்னார், என்னை காண்கிற தேவனை நான் காண்கிறேன். சந்தோஷமாயிருங்க,
மகிழ்ச்சியா இருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓ என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, தலைக்கு மேல சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமா இருங்கன்னு மற்றவங்களை பத்தி உங்க சந்தோஷம் இல்லாம மற்றவங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் வரணும். காய்ச்சல் அடித்தாலும் பிள்ளைக்கு சளி வந்தாலும் ஆமா சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. எங்க மியூசிக் போடுங்க பாப்போம். ஓ சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சொல்லுங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் ஓ சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். ஓ சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால். சந்தோஷமாயிருங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன். நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு ஒரு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன். நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஓ நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன். நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 39வது வசனம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த பேசேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம். இயேசு கிறிஸ்து அடிக்கடி பெத்தானியா என்கிற இந்த ஊருக்கு போவார். இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசிக்கிற ஒரு குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசரு. இவங்க குடும்பத்தை இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசித்தார். அவங்க மேலே தனி பிரியம் வச்சாரு. எப்போ இயேசு கிறிஸ்து அங்கே போனாலும் அவங்க வீட்டில் தான் தங்குவார். இப்படி அவங்கள ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். இப்போ லாசரு மரித்து போனார். மரித்து போய் 4 நாள் கழித்து இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வருகிறார். ஊருக்கு வந்ததும் நேராக கல்லறைக்கிட்ட போகிறார். கல்லறைக்கிட்ட போய் ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள். இந்த கல்லை பார்த்ததும் அதை ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள். இன்றைக்கி என்னுடைய செய்தியின் தலைப்பு கல்லை எடுத்து போடு. இந்த கல்லை நீ எடுத்து போடு, தேவனுடைய மகிமையை நீ பார்ப்ப. தேவனுடைய மகிமை வெளிப்படாதபடிக்கு தடையாக இருக்கிறது இந்த கல். இந்த கல்லை நீ எடுத்து போடும்போது தேவனுடைய மகிமை வெளிப்படும். மரித்து போன அந்த லாசரு உயிரோடு எழுந்து வருவான். நீ இந்த கல்லை எடுத்து போடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் உயிரடைய வேண்டும் என்றால் சில கல் எடுத்து போட வேண்டும். சில கல்லை நம்ம எடுத்து போடணும்.
இங்கே மரித்து போன லாசரு உயிரோடு வரணும்னா இந்த கல்லை எடுத்து போடுங்கிறார். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய பழைய வாழ்க்கை மரித்து ஒரு புதிய மனுஷனாய் மாறணும்னா உள்ள இருக்கிற சில கல் அது நீக்கப்படணும், அது எடுத்து போடணும். அதாவது மாம்சத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ள உயிர் தெள்ளணும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த கல் எடுத்து போடப்படணும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெள வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த கல் எடுத்து போடணும். சில நேரத்தில் துக்கங்கிற கல் நமக்குள்ள இருக்க அதை எடுத்து போடணும், அப்பதான் சந்தோஷம் பிறக்கும். சில நேரத்தில் பெருமைங்கிற அந்த கல்லை எடுத்து போட்டாதான் ஒரு தாழ்மை வரும். சில நேரத்தில் பாவங்கிற அந்த கல்லை நம்ம எடுத்து போட்டாதான் பரிசுத்தம் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடு. தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும் என்றால் நீ ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்னா உன் குடும்பத்தில் ஒரு செழிப்பை பார்க்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும், கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதை பார்க்கணும், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், ஒரு அதிசயங்கள், ஒரு அற்புதங்கள் நடப்பதை உன்னுடைய கண்கள் பார்க்கணும்னா கல்லை எடுத்து போடுங்கிறார். இந்த கல் என்ன கல்லா கூட இருக்கலாம், பாவங்கிற ஒரு கல் இருக்கலாம், அநேக நேரத்தில் இச்சைங்கிற ஒரு கல் இருக்கலாம், பெருமைங்கிற கல் இருக்கலாம், நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்கிற ஒரு கல் இருக்கலாம், நான் வச்சது தான் சட்டங்கிற ஒரு பெருமையான ஒரு குணம் இருக்கலாம், இல்லை மதுபானங்கிற ஒரு கல் இருக்கலாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டிக்கிறாரு, எந்த ஒரு நன்மையும் இல்லை, காரணம் இன்னும் நீ குடிகாரனாக தான் இருக்கிற, திருந்தலை. சிகரெட்டுங்கிற ஒரு கல் இருக்கலாம், சில போனோகிராஃபிங்கிற கல் இருக்கலாம், சினிமா மோகங்கிற கல் இருக்கலாம். இந்த கல்லை நீ எடுத்து போடுற வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ அற்புதத்தை பார்க்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ கல்லை எடுத்து போடுப்பா, தேவ மகிமை வெளிப்படும். இன்னைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ மகிமை வெளிப்படணும்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கல்லை எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த கல்லை எடுங்க, நீங்கள் தான் இந்த கல்லை எடுக்கணுங்கிறார். இயேசு நினச்சிருந்தா கல்லை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னாலே அது உருண்டு போயிருக்கும். அவருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். இயேசு கிறிஸ்துவே ஒரு அதிகாரத்தில் சொல்லுகிறார், மத்தேயு 21வது அதிகாரம் 21வது வசனத்தில், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும். அதை பெயர்ந்து சமுத்திரத்தில் போன்னு சொன்னால் அது அப்படியே ஆகும். இது இயேசுவே சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல அது பெரிய மலையே நகுந்து போகுமா? ஆனால் இங்கே ஒரு கல் தான், கல்லறைக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு கல் தான். ஆண்டவர் இந்த கல்லுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இந்த கல்லை எடுத்து போடுங்க. காரணம் என்னன்னா, இந்த கல் அவர்களாகவே வைக்கப்பட்ட ஒரு கல். சில கல் இருக்கு, அது ஆண்டவர் எடுத்து போடுவார். ஒருவேளை கேன்சருங்கிற ஒரு கல் இருந்ததுன்னா அது கர்த்தர் நீக்குவார். ஏதோ ஒரு பலவீனம், சுகர் வியாதி, பிபி, ஸ்ட்ரோக், இப்படி சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம்னா சில கற்கள் ஆண்டவர் எடுத்து போடுவார். அதே நேரத்தில் உங்களால் வைக்கப்பட்ட சில கல், மதுபானங்கிற கல், பெருமைங்கிற கல், இச்சைங்கிற கல், நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை, நானா ஒரு தவறான பாதையை செலக்ட் பண்ணி, நானா விருப்பப்பட்டு கெட்ட நண்பர்களை செலக்ட் பண்ணி அவனை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க கூட சேர்ந்து நானும் கெட்டு, அந்த ஒரு கல் நீங்களா எடுத்து வச்ச ஒரு கல், நீங்களா செலக்ட் பண்ண ஒரு பாதை, நீங்களா தேர்ந்தெடுத்த ஒரு பாவ கிரியைகள், அதை நீங்க தான் எடுத்து போடணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லை நீங்க எடுத்து போடுங்கப்பா, ஏன்னா நீங்க தான் அந்த கல்லை வச்சிருக்கிறீங்க. இந்த கல்லை நீங்களே எடுத்து போடுங்க, தேவ மகிமை வெளிப்படும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படணும்னா கல்லை எடுத்து போடுங்க. எல்லா அணைகளிலும் தண்ணியை திறந்து விட்டாங்க. அப்போ ஆழியாரை குறித்து போட்டிருந்தாங்க, ஆழியாரில் தண்ணி திறக்கப்பட்டது அப்படின்னாங்க. அதை போட்டுட்டு கீழே அடுத்தது சொன்னாங்க, இந்த தண்ணி திறக்கப்பட்டதுனால ஆழியாரை சுற்றியுள்ள 100 கிராமத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் சந்தோஷப்பட்டார்களாம். பாருங்க, தண்ணி ஒரு கல்லை வச்சு அடைச்சிருந்தாங்க, ஆனால் அது திறக்கப்பட்டதும்
அது அநேகருக்கு ஆசீர்வாதமாச்சு. 100 கிராமத்துக்கு மேலே இருக்கிற விவசாயிகள் சந்தோஷப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதே போல தான் சில கல் நீங்கள் எடுத்து போடும்போது உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒரு கல் நகுட்டப்படும் போது அது உங்களை விட்டு நீங்கள் எடுத்து அதை தூக்கி வீசும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, வேதனை இருக்காது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த கல்லை எடுத்து போடுப்பா. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு போய் ஒரு பலிபீடத்தை கட்டு. நாங்கள் அந்த பலிபீடத்தை நீ கட்டு, நாங்கள் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், நீ எழுந்து போப்பா. நான் உன்னை சந்தித்த அதே பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு. ஆனால் யாக்கோபு என்ன செய்தார் தெரியுமா? அவர் உடனே தன்னுடைய ஜனத்துக்கு ஓடி வந்து தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நாளைக்கு பெத்தேலுக்கு போகிறோம், ஒரு பலிபீடத்தை தேவனுக்குன்னு கட்ட போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக, அந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பதாக, தேவனை நோக்கி ஆராதிப்பதற்கு முன்பதாக, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அதாவது அந்நிய தேவர்களை உங்ககிட்ட இருந்து எடுத்து போடுங்க. அந்நிய தேவர்களை நம்ம நடுவில் இருக்கக்கூடாது, அதை எடுத்து போடுங்க. 2வது சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, அழுக்கையெல்லாம் எடுத்து போடுங்க, உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். 3வது சொல்லுகிறார், அழுக்கான வஸ்திரத்தை எல்லாம் கலற்றி போட்டு பழைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்டு புதிய வஸ்திரத்தை உடுத்திக்கோங்க. 3 காரியத்தை சொல்றார். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி எழுந்து பெத்தேலுக்கு போய், யாக்கோபே நீ எழுந்து பெத்தேலுக்கு போயா, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். நீ அங்க போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரை தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. உடனே யாக்கோபு என்ன சொல்றாரு? உங்க கிட்ட இருக்கிற அந்நிய தேவர்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அந்நிய தேவர்களை எடுத்து போடுங்க. அந்நிய தேவர்கள் இன்னைக்கு அநேகர் வீட்டில் விக்கிரகமும் இருக்கு, வசன போர்டும் இருக்கு. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படாது, ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. எடுத்து போடுங்க, விக்கிரகத்தை உங்க நடுவுல இருந்து எடுத்து போடுங்க. யாக்கோபு இதை அறிஞ்சதுனால, ருசித்ததுனால சொல்றாரு, உங்ககிட்ட ஏதாவது ஒரு விக்கிரகங்கள் இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்து போடுங்க. அடுத்தது யாக்கோபு சொல்லுகிறார், அழுக்கான காரியத்தை எடுத்து போடுங்க. என்னெல்லாம் அழுக்கு இருக்கு? ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மதுபான பிரியம் இருக்கா, சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கா, அழுக்கான காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து போடுங்க. நாளைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். இந்த அழுக்கோட வராத, இந்த அழுக்கோட பெத்தேலுக்கு நான் போக விரும்பல, நான் மட்டும் இல்லை என் ஜனங்களும் இந்த அழுக்கோடையே போக விரும்பல, அதெல்லாம் எடுத்து போடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 3வது சொல்றார், இந்த பழைய வஸ்திரத்தை எடுத்துட்டு புதிய வஸ்திரத்தை போடுங்க. பழைய வஸ்திரம் அப்படின்னா அது பழைய பாவம், நீங்க விட்டு வந்த பாவம். சிலருக்கு என்னானாலும் சில பாவத்தை விடவே மாட்டாங்க. எத்தனை ஸ்டெப்பு முன்னேறினாலும் அந்த பாவமும் அவங்க கூட வரும், அதை ஈஸியாக விடவே மாட்டாங்க. சின்னதுலேயே பழகின பாவம், சின்னதுலேயே அந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அந்த பாவத்தை மட்டும் விட மாட்டாங்க, அதனால அழிஞ்சு போகிறாங்க. யாக்கோபு சொல்கிறார், அந்த பழைய வஸ்திரத்தை எடுத்துட்டு புதிய வஸ்திரத்தை போடுங்க. இன்னைக்கு இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அந்நிய தேவர்களை எடுத்து போடுங்க, அழுக்கான காரியத்தை எடுத்து போடுங்க, பழைய வஸ்திரத்தை எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு பெத்தேலுக்கு வந்ததும் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினதும் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஏசா முறுமுறுத்து இருந்தான், எப்படா என் தம்பி யாக்கோபு வருவான், அவனை கொலை செய்யலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் பலிபீடத்தை கட்டினதும்
தேவையில்லாத காரியத்தை எடுத்து போட்டதும் இவன் ஒரு எத்தனா இருந்தான், ஏமாற்றுக்காரனா இருந்தான். இந்த ஏமாற்றுகிற சுவாபத்தை எடுத்து போட்டுட்டான், எத்தன்கிற சுவாபத்தை எடுத்து போட்டுட்டான். எடுத்து போட்டதும் இப்போ பலிபீடத்தில் வந்து ஆராதிச்சுட்டு அண்ணனை பார்க்க யாக்கோபு வருகிறார். அண்ணன் ஓடி வந்து வாடா தம்பி அப்படின்னு அவனை கட்டி அணைச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை ஏற்றுக்கொண்டா. இந்த ஒரு மாற்றத்துக்கு காரணம் அவன் யாக்கோபு சிலவற்றை எடுத்து போட்டான். அவன் எடுத்து தூக்கி வீசினான். அண்ணன் அவனை ஏற்றுக்கொண்டார், அவனை அரவணைச்சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய சந்ததியை ஒரு தேசமாய் தேவன் மாற்றினார். இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசமே யாக்கோபால வந்தது. காரணம் எல்லாத்தையும் அவன் எடுத்து போட்டதுனால ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்னொரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணம்னு ஒரு சின்ன ஒரு பட்டணத்துக்கு கூட தோத்து போறாங்க. அது ஒரு சின்ன ஒரு பட்டணம். இதுக்கு முன்பதாக எரிகோ கூட ஜெயிச்சிருக்கிறாங்க, பெரிய பட்டணம். அதை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்தது ஒரு சின்ன பட்டணம். யோசுவா கூட சொல்லுகிறார், இது சின்ன பட்டணமாக இருக்குப்பா, இதில் நம்ம கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்ம 30 லட்சம் ஜனங்கள் போய் யுத்தம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு 3000 பேர் போய் சண்டை போட்டால் போது ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இப்படி 3000 பேர் போய் அந்த ஆயி பட்டணத்துக்கு கூட சண்டை போட போகிறாங்க. பயங்கரமான தோல்வியை பார்த்ததும் யோசுவா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, ஏசப்பா ஆண்டவரே என்னப்பா நடந்தது, ஏன் நான் தோத்து போனேன், இந்த யுத்தத்தில் ஏன் ஆண்டவரே எனக்கு தோல்வி அப்படின்னு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டா அழுகும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஆகானுங்கிற ஒருத்தன் எரிகோ பட்டணத்தில் நீங்கள் யுத்தம் செய்யும்போது அங்கேருந்து எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த ஆகானுங்கிறவன் பாபிலோனிய சால்வையை எடுத்தான், 200 சேக்கல் வெள்ளியை எடுத்தான், 200 சேக்கல் வெள்ளி 50 சேக்கல் பொண்ணை எடுத்துட்டு வந்திருக்கிறான். அப்படின்னொன்னையும் இந்த யோசுவா அந்த ஆகானை கூப்பிடுறார், எங்கடா வச்சிருக்கிற? ஆகான் சொல்றாரு, எல்லாம் எடுத்து. யோசுவா எழுதின புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷனுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். 21வது வசனத்தை வாசிங்க. அந்த ஆகான் எதையெல்லாம் எடுத்துட்டு வந்தானே, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பெரிய ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துட்டான். எடுத்தது மாத்திரமல்ல, அதை வீட்டுக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சுட்டான். இவன் வீட்டுக்கு நடுவுல வச்சதுனால, அது இஸ்ரவேலுக்குள்ள இந்த சாபத்தீடான பொருட்கள் இருந்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சார், சின்ன பட்டணம் ஆயி பட்டணத்துக்கு கூட இஸ்ரவேலர்கள் தோத்து போனாங்க. 36 பேர் அப்படியே செத்து விழுந்தாங்க. யோசுவா நெஞ்சில் அடிச்சடிச்சு அழுகிறார், சின்ன பட்டணத்துக்கு கூட நாங்கள் தோத்துட்டோமே. ஒரே ஒரு காரணம், சாபத்தீடானது அந்த இடத்துல இருந்தது. உடனே யோசுவா சொல்லுகிறார், அதை எடுத்துட்டு வாங்க. ஆகோருங்கிற பள்ளத்தாக்குல ஆகானையும் அவனுடைய குடும்பத்தாரையும் கல்லெறிந்து கொன்னுட்டு அந்த சாபத்தீடான பொருட்களை எடுத்துட்டு வந்து அந்த ஆகோன் பள்ளத்தாக்குல வச்சு சுட்டெரித்தார்கள். அந்த பாபிலோனிய சால்வை, அந்த 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் பொண்ணை எடுத்துட்டு அந்த ஆகோன் பள்ளத்தாக்குல சுட்டெரித்தார்கள். சுட்டெரித்ததுக்கு பிறகு ஆயி பட்டணத்தில் ஒரு பெரிய வெற்றியை தேவன் தந்தார். அதற்கு பிறகு கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். பாருங்க, எப்படி ஆகோருங்கிற பள்ளத்தாக்குல சாபத்தீடான பொருட்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டதோ, அதே போல கல்வாரி சிலுவைக்கு கீழே நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள், சாபத்தீடான காரியங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை இறக்கி வச்சிடணும், அதை எடுத்து சிலுவையில் எடுத்து போட்டுறணும். அப்பதான் நமக்கு விடுதலையை தேவன் தருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை எப்போ வெளியரங்கமாகும்? எடுத்து போடும்போது, கல்லை எடுத்து போடும்போது, சாபத்தீடான காரியங்களை எடுத்து போடும்போது, அசுத்தமான காரியத்தை நீங்கள் எடுத்து போடும்போது, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்களே அந்த பாவ காரியத்தை எடுத்து போடும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு கல்வாரி சிலுவையில் உங்கள் பாவங்கள் சாபங்களை எல்லாம் இறக்கி வைக்கணும், உங்கள் கண்ணீரை இறக்கி வைங்க. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு மனுஷன், அவன் எடுத்து போடாத ஒரு சுவாபம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்தது. அதனால வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நிலைமை எப்படி மாறுச்சுன்னா, அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டதான், அவன் மொட்டையடிக்கப்பட்டானா, அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக இருந்தது.
தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அழைக்கப்பட்ட ஒருவன். தேவதூதர்கள் வந்து அவன் தகப்பன் கிட்ட பேசுறாங்க, இப்படி பெலிஸ்தர்கள் இடத்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கிறவர் உன்னிடத்துல பிறக்க போறான், அவன் பெயர் சிம்சோன் அப்படின்னு பேர் வச்சு அவனுக்கு வந்து அவ்வளவு கனப்படுத்தி அவனுடைய வளர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு வளர்ப்பு. நசரேய விருதத்தில் வளர்க்கப்பட்டான். இவ்வளவு நசரேய விருதம், பயங்கர பயில்வான். அவனை பார்த்தா ஹைட் அண்ட் வெயிட்டா ரொம்ப அழகுள்ளவனா இருந்தான் இந்த சிம்சோன். ஆனால் இவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா மொட்டையடிக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு பரிதாபமான முடிவு. இந்த முடிவுக்கு காரணம் இவனுடைய வாழ்க்கையில் எடுத்து வீச வேண்டிய சில காரியத்தை இவன் வீசவே இல்லை. அதே காரியத்தோட அதே பழக்கத்தோட 20 வருடம் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தான். மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்தாரோ, சாமுவேல் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்தாரோ, அதே போல இந்த சிம்சோனும் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருடம் நியாயம் தீர்த்தான். எப்படி நியாயம் தீர்த்தான்? அதே பாவத்தோட சில காரியத்தை அவன் எதையுமே தூக்கி வீசாம அதே முரட்டாட்ட குணத்தோட அவன் நியாயம் தீர்த்தான். அவனுடைய முடிவு பரிதாபமா இருந்தது. முதலாவது அவன் எதை தூக்கி வீசலைன்னா, நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்து வரைக்கும் வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகள் ஒரு பெண்ணை கண்டு திரும்பி வந்து தன் தாயும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகள் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாய் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்திற்கு ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளிலும் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். சிம்சோன் பாருங்க, திம்னாத்துக்கு போகிறார், பெலிஸ்தர்கள் இருக்கிற இடத்துக்கு. அங்கே போய் ஒரு பெண்ணை பார்க்குறார். அந்த பெண்ணை பார்த்ததும் இந்த பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு முடிவெடுத்துட்டார். உடனே அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் திம்னாத்துக்கு போனேன், அங்கே பெலிஸ்தர்களில் ஒரு பெண்ணை பார்த்தேன்ப்பா, அம்மா நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். உடனே அம்மா சொல்கிறாங்க, அம்மாவும் அப்பாவும், ஏன் நம்ம ஊரில் இந்த இஸ்ரவேலில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, உன் மாமா பொண்ணுங்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, உங்கள் சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த ஊரில் உனக்கு பொண்ணு இல்லையா? வேண்டாயா, நம்ம ஊர்லேயே நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஒரு பொண்ணை எடு. சிம்சோன் சொல்கிறார் பாருங்க, அவளையே எனக்கு கொல்ல வேண்டும், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். இது எதை குறிக்குதுன்னா பிடிவாத குணம். சிம்சோன் பெரிய பதவி இருக்கு, நல்ல பலன் இருக்கு, ஒரே நேரத்தில் 3000 பேர்த்த அடிக்கக்கூடிய அந்த சக்தி பலன் சிம்சோனை கண்டா ஒரு தேசமே நடுங்கி நின்றது, எல்லாமே இருக்கு. அதே நேரத்தில் இவனுக்குள்ள இருக்கிற சில சுவாபங்கள் அவன் எடுத்து போடவே இல்லை. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன், பிடிவாத குணம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேகருக்கு இந்த பிடிவாத குணம் இருக்கு. சில பிள்ளைங்க சின்னதுலேயே பிடிவாதம் பண்ணி பழகிட்டாங்கன்னா, அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஐயோ அவனுக்கு பாவம் உடம்புக்கு முடியாத பையன், அவன் கேட்குறத வாங்கி கொடுத்துருங்க, அவன் அழுதுட்டா வாங்கி கொடுத்துருங்க. இப்படி அவன் அழுததும் வாங்கி கொடுத்து பழகி பழகி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அழுதா எதுவுமே கிடச்சிரும். அதனால் அந்த பிள்ளைங்களாம் பாருங்க, பெருசானா எப்படியாவது அழுது சாதிச்சிருவாங்க. அவங்க நினச்சிட்டா அதை வாங்கிடுவாங்க. அப்பா எனக்கு பைக் வேணும் அப்படின்ட்டா, இல்லையா பைக் வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்லை அப்படின்னு சொல்லுங்க, பேச மாட்டான், சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், வேகமாக கதவை அடைச்சிட்டு பூட்டுவான், சும்மா இருக்கிற நேரத்தில் கரண்டி எடுத்து டேபிளை குத்துவான், கம்முன்னு இருக்கிற டிவியை எடுத்து போட்டு உடைப்பான். அவனுக்கு பைக் வாங்கி தர வரைக்கும் அவன் விடவே மாட்டான், முறைச்சிக்கிட்டே இருப்பான். உங்களை வந்து பரம எதிரியை பார்க்குற மாதிரி உங்களை பார்ப்பான். நீங்கள் உள்ளே வந்தால் இவர் ஏன்டா உள்ளே வந்தாருன்ட்டு அவன் வெளியே போயிடுவான். அதே நேரத்தில் அவனுக்கு வாங்கி கொடுத்துருங்க, இந்த அப்பா உனக்கு பைக்கு. உடனே அம்மாவை பார்த்து, அம்மா இன்னைக்கு சாப்பாடு சூப்பர்மா. ஐயோ, அவன் கண்ணாடி உடைச்ச மாதிரியும் இருக்க மாட்டான், டிவியை உடைச்ச மாதிரியும் இருக்க மாட்டான், அவனை பார்த்தா பெரிய சண்டை போட்டவன் மாதிரியே இருக்க மாட்டான். அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்படின்ருவான்.
எல்லாத்தையும் மறந்துடுவான். காரணம், அவனுக்கு தேவை நான் நினச்சதை சாதிச்சிட்டேன், அவ்வளோதான். கணவன் மனைவிக்குள்ளேயும் பாருங்க, சிலரெல்லாம் சொன்னால் கணவனார் செஞ்சிடணும், செய்யலை அப்படின்னா, நான் சொல்லி அவர் செய்யலை அப்படின்னா அவருக்கு டீ கிடைக்காது, 3 நேரம் டீ கிடைக்காது, அவருக்கு சாப்பாடும் கிடைக்காது, ஏதோ இருக்கிறது தான் இருக்கும். அதே அவர் செஞ்சிட்டாரு, டீ என்ன, மத்தியானம் புதுசாக செய்வாங்க. அதாவது நூடுல்ஸு, கொரியன் நூடுல்ஸ், இந்த மாதிரிலாம் புதுசாக வரும். செஞ்சிட்டாருனா இப்படி பிடிவாத குணம். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தாரம் செலுத்தும் பலியை தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவளை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு. நீ உன் இஷ்டப்படி செய்து பால் மறக்க பண்ணும் வரைக்கும் இரு. இங்கே எல்கானா அண்ணா ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி. ஆண்டவர் உதாரணத்துக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்போ எல்கானா என்ன பண்றாருன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை உறவினர்களை கூப்பிடுவார், வாகனத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார். அந்த காலத்தில் ஒருவேளை கழுதைகள் இருக்கலாம், குதிரைகள் இருக்கலாம், ஒட்டகங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லா செலவு பண்ணி பலி செலுத்துறதுக்காக போவாங்க. அப்போ சொந்தக்காரங்க, அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருவார். இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ணாளை கூப்பிட்றாரு. அண்ணாலே நீ வாமா நம்ம போகலாம். அண்ணாள் உடனே சொல்கிறா, இல்லைங்க நான் வரல, பிள்ளை பால் மறக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன். உடனே எல்கானா என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்கும் மட்டும் இரு. உன் இஷ்டம் என்னமோ அதுபடி செய்மா, அவன் பால் மறக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நான் மட்டும் போகிறேன்னு போகிறான். இது எல்கானா. இது சிம்சோன் வாழ்க்கையில் நடந்திருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சிம்சோன் வாமா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இல்லைங்க, பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் இருக்கட்டும், மண்டையை உடைச்சிருவேன். என்னை பார்த்தா என்ன உனக்கு இழிச்ச வாயனா தெரியுதா? இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சொந்த பந்தம், எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க, இப்போ நீ வரமாட்டேங்கிற. வரலைன்னா கையும் இருக்காது கால் இருக்காது, உடைச்சிருவேன். இப்படி தான் சிம்சோன் சொல்லியிருப்பான். ஆனால் எல்கானா பாருங்க, உன் இஷ்டம் என்னமோ அதை செய்யுமா. அநேக நேரத்தில் இன்னைக்கு அநேகருக்கு நான் என்ன நினச்சனோ அதுதான் நடக்கணும், நான் என்ன திட்டம் பண்ணுறனோ அதுதான் நடக்கணும். அதனால் அநேக குடும்பங்கள் உடையிறதுக்கு காரணமே இந்த பிடிவாத குணம். அநேக பிள்ளைகள் தாறுமாறாக போகிறதுக்கு காரணம், தப்பான வழியில் போகிறதுக்கு காரணம் பிடிவாதம். இந்த பிடிவாதம் குணத்தை நீங்கள் எடுத்து போடலைன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. சிம்சோனுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பிடிவாதக்காரனாக இருந்தான். நான் நினச்சதை சாதிப்பேன். அதாவது 300 நரிகளை பிடிச்சு பெலிஸ்தர்களுடைய வயலில் போய் விடுறான். அந்த 300 நரிகளும் போய் சேதப்படுத்தி ஒரு பெரிய அழிவை கொண்டு வருது. ஒரே ஒரு கழுத தாடையை வச்சு 3000 பேர்த்த அடிச்சு. எதுக்கு கொன்னான்? ஏன் கொன்னான்? எல்லாம் அவன் சுய லாபத்துக்காக தான் பண்ணான். ஒன்று தேசத்துக்காக பண்ணலை, அவனுக்காக, அவன் சுய லாபத்துக்காக, அவன் பழி வாங்கணுங்கிறதுக்காக. காரணம், இவன் பிடிவாத குணமாக இருந்தான். என் பிடிவாதத்துக்கு நான் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்னாலும் போவேன், நான் என்னனாலும் செய்வேன், இதுதான் நான், இதுக்கு நீ வர்றதுனா வா. என்னங்க, சிக்கன் குழம்பு வைக்கவா, கருவாடு அதாவது மட்டன் குழம்பு வைக்கவா? நான் சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, நான் அதை வச்சிருங்க அப்படின்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க மட்டன் குழம்பு தான் வைக்கணும், ஏன்னா சிக்கன் குழம்பு ஈஸியாக இருக்குன்ட்டாங்களே. சிலர் பிடிவாதம். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பெரிய பெரிய சண்டைக்கு காரணம் இந்த சின்ன பிடிவாதம் தான். இதை நீங்கள் விட்டு பாருங்க, இதை எடுத்து போட்டு பாருங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், தேவ மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்தில், கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த சிம்சோன் கிட்ட இருந்த
கெட்ட சுவாபம் என்னன்னா, எதை எடுத்து போடலைன்னா இச்சை. ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணுகிறார், இச்சித்து திருமணம் பண்ணுறாரு. பண்ணதுக்கு பிறகும் இவனுக்குள்ள அந்த இச்சை போகவே இல்லை. இந்த சிம்சோன், நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னா, சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை பார்த்து அவளிடத்தில் போனான். யார் இந்த சிம்சோன்? ஒரு திருமணமானவன் இப்போ மறுபடியும் ஒரு வேசியின் இடத்துக்கு போகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா தெளிலாளுங்கிற ஒரு வேசியினுடைய மடியில் படுத்திருந்து அவனுடைய முடி வெட்டப்பட்டு இப்படி அவனுடைய அபிஷேகத்தையும் கிருபையும் அவன் இழந்து போனான். தொடர்ந்து அவன் விழுந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பெண்களில் தான் விழுந்து போனான், இச்சையில் தான் விழுந்து போனான். என்னதான் தேசத்தை அரசாண்டாலும் 20 வருடம் ராஜாவா அரசாண்டு இருக்கிறான். இந்த சிம்சோன் நசரேய விருதம் உள்ளவன், இவன் வாட்டம் சாட்டம் உள்ளவன். இவனை பார்த்தாலே தெய்வீக லுக் இருக்கும். பார்த்தா ரொம்ப நல்லவன் மாதிரி தெரிவான். ஐயோ, கடவுளே நடந்து வர மாதிரி அவன் நடையும் அவனுடைய தோற்றமும். இவ்வளவு நசரேய விருதம் இருக்கிறான். அவன் நசரேய விருதம், செத்ததை தொடமாட்டான், அவன் முடிய வெட்ட மாட்டான். இப்படி அவனை குறித்து நிறைய நல்ல காரியங்கள் இருக்கு. அவன் அப்பா அம்மா அவனை அழகா வளர்த்துருக்குறாங்க. ஆனால் அவனுக்குள்ள ஒரு சுவாபம் இருக்கு, இச்சை. இது அவன் எடுத்து போடவே இல்லை. எடுத்து போடாததுனால அவன் மொட்டையடிக்கப்பட்டு அவன் கண் பிடுங்கப்பட்டு அவன் மரணத்தை சந்தித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சிங்கம், ஒரு சின்ன பையன் குட்டியாக ஒரு சிங்கத்தை வளர்த்தான். அந்த சிங்கத்தை காட்டில் இருந்து அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். அது நாய்க்குட்டி மாதிரியே இருந்தது. உடனே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தான். அம்மா அப்பா சொன்னாங்க, என்னடா நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, சிங்கக்குட்டியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்க்குறையே, இது ரொம்ப ஆபத்துப்பா, ஒரு நாள் இந்த சிங்கம் பெருசாகும், உன்னை கடிச்சிரும். அவன் கேட்கவே இல்லை. இந்த சிங்கத்து மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தான். அந்த சிங்கத்து கூட தான் கட்டி பிடிச்சிட்டு படுத்தான். இப்படி சிங்கம் வளர்ந்து பெருசாச்சு. இது வளர 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 பெருசாக பெருசாக எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இவன் கூட அநேக நண்பர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இவன் கூட பேசினாங்க. ஆனால் இந்த சிங்கம் வளர்ந்த உடனேயுமே இவனை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அங்கே போனால் சிங்கம் இருக்கும். இவன் அந்த சிங்கம் என்ன மூடில் இருக்குதோ தெரியல, அது நம்மளையும் காயப்படுத்திடும் அப்படின்னு இவனை பார்க்கறதுக்கு யாரும் வரல. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரும் வரல. கடைசியில் இவன் அம்மா அப்பாவும் இவனை விட்டு போயிட்டாங்க. சிங்கத்தை கண்டு பயம். இவன் பக்கத்தில் ஒரு சிங்கத்தை வளர்த்து வச்சுட்டான். பெருசாக வளர்ந்துருச்சு. அந்த சிங்கத்தை வளர்த்து வச்சதுனால ஒரு நாள் இவனுடைய காலில் ஒரு சின்ன ஒரு அடிபட்டுச்சு. அங்கேருந்து ஒரு ரத்தம் ஒழுகுச்சு. அந்த சிங்கம் அந்த ரத்தத்தை அப்படியே நக்குச்சு. நக்குனதும் அது டேஸ்ட்டாக இருந்ததும் அவன் அந்த காலையே கடிச்சுது. இவன் என் கால் இதை விடுன்னு இது பண்ணுறான். சங்க கடிச்சு துப்பி அவனை கொன்று போட்டுருச்சு. இதுதான் பாவம். பாவம் வளர வளர உங்களை விட்டு அநேகர் போயிடுவாங்க. காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் அது மற்றவங்களுக்கு ஆபத்து. இந்த சிம்சோன் திருமண வாழ்க்கையில் தோத்து போனவன மாறினதுக்கு காரணம் இவனுக்குள்ள இருந்த அந்த இச்சை, அந்த பாவம். இவன் இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, கல்யாணம் ஆயிட்டா சரியாயிருவார், அவனுக்கு ஒரு கால் முடிச்சு போட்டு விடுறான். அவன் முதல்ல தான் அப்படி இருந்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை. இன்னைக்கு அநேகர் திருமணம் ஆனதுக்கு பிறகும் சில காரியத்தை தூக்கி வீசாம இருக்கிறீங்க. சிம்சோன் திருமண வாழ்க்கையில் அவனுடைய மனைவி அவனை விட்டு போனதுக்கு காரணம் அவன் சில காரியத்தை தூக்கி வீசல. அவனை விட்டு அநேகர் அவனை கண்டு பயந்ததுக்கு காரணம் அவன் ஒரு பிசாச பெருசா வளர்த்தி வச்சிருந்தான், இச்சையை பெருசா வளர்த்தி வச்சிருந்தான், பாவத்தை பெருசா வளர்த்தி வச்சிருந்தான். இன்னைக்கும் சில காரியங்கள் உங்களுக்குள்ள பெருசா இருக்கு, பெருசா வளர்த்தி வச்சிருக்கிறீங்க. அதுல இருந்து என்ன விடுதலை ஆக முடியல பாஸ்டர், என்னால் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக முடியல, சிகரெட் பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக முடியல, ஏன் எனக்கு தோல்வி, ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் என் போராட்டத்தில் காரணம் இந்த கல் எடுக்கப்படாததுனால தான் இத்தனை தோல்விக்கு காரணம். சிம்சோன் தோத்து போனான், சிம்சோன் விழுந்து போனான், கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் எடுத்து போட வேண்டியதை எடுத்து போடாததுனால அவனுடைய வாழ்க்கையின் முடிவு அதோகதியாய் மாறினது. இதே இதில் இயேசு கிறிஸ்துவை பாருங்க. இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறவராய் இருந்தார். எப்படி சிம்சோனுடைய தகப்பனுக்கு தேவ தூதர்கள் தோன்றினார்களோ அதே போல இங்க மேரிக்கும் ஜோசப்புக்கும் தேவ தூதர்கள் தோன்றுறாங்க.
எப்படி சிம்சோனை குறித்து எதிர்காலம் சொல்லப்பட்டதோ அதே போல இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இவர்தான் உலகத்தின் இரட்சகர், சகல பாவங்களையும் தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் பிறக்க போகிறார், உலக இரட்சகர் பிறக்க போகிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டது. எப்படி சிம்சோன் ஆவிக்குரிய இதுல வளர்க்கப்பட்டாரோ அதே போல லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவும் ஞானத்திலும் வளர்த்திலும் மனித தயவிலும் தேவ கிருபையிலும் அவரும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஆனா சிம்சோன் அவன் வளர்ந்ததுக்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு மிருகத்தை வளர்த்தான். யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நான் பழி வாங்குவேன், நான் இச்சை உள்ளவன் அப்படிங்கிற மாம்ச கிரியத்தை வளர்த்தான். இயேசு கிறிஸ்து மாம்சத்தை ஜெயித்தார். பிசாசு பல வழிகளில் இயேசுவை சோதிக்கும் போது இயேசு ஜெயிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விடுங்கள். ஆண்டவர் சொல்றார், எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தை ஒழித்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே ஜெயித்தார். அவர் உலகத்தை ஜெயித்தார். அவர் மாம்சத்தை ஜெயித்தார். இந்த ஜெயத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்களும் ஜெயிக்கிறவங்களா மாறுவீங்களா? கடைசியா எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இயேசு ஜெயித்து பிதாவினுடைய சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனை அவரோடு கூட உட்கார செய்வார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.